தொலை தூரத்துல இருக்கிற ஒரு தேசத்துல யாரு தேவா வேணாண்டா வாடா போயிடலாம். சொல்றா எவன்டா? பிரிக்க முடியாத ஒரு நட்பு இருந்தது. உனக்காக தூண்டில புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். உன் ஒருத்தனுக்காக மட்டும் நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் இங்க வருவேன். ஒருத்தன் கல்லண இரட்ட பிரளயமே ஆனை ஒருத்த சீனை ஒருத்த இனஞ்சு வளம் வரும் கழகமே இழுக்கும் மூச்சிலும் இருவர் பேச்சிலும் நட்பு வாசமே நூறாண்டு வாழணுமே. சின்ன வயசுல உனக்கு ஒரு கதையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாரசீக சாம்ராஜ்யத்தோட சுல்தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தன்னோட பலமான படைகள் கிட்ட கூட சொல்லாம ஒருத்தங்கிட்ட தான் சொல்லுவான். சுல்தானுக்கு தேவையான எல்லாத்தையும் அவன் கொண்டு வந்தான். தேவையில்லாத எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சிருவான். அவன் பேரு ஞாபகம் இருக்கு மாமா? சலார். கான்சாரோட சலார். யாரும் அந்த சீலை தடுக்க முடியாது. வரதராஜ மன்னாரோட சலார். ஏன்னா அந்த சீல் உருவாக்கம் அவன் தான். சலார் தேவரதா ரைசர். சில கதைகள் பார்க்க பயமா இருக்கும், சில கதைகள் கேட்க பயமா இருக்கும். சில கதைகளை நினைச்சாலே பயமா இருக்கும். அவன் கதையை கேட்கறியா? உன்னை கொல்ல வந்தவங்க உங்க அப்பாவை, அவனை, அவங்க அம்மாவை, என்ன, இந்த சீல் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே சம்பந்தம் கான்சார். கான்சார் நிறைய பேரோட கதையை மாத்தி இருக்கு. ஆனா கான்சாரோட கதையை மாத்தினது 2 உயிர் நண்பர்கள். பரம விரோதியா மாறினதுனால இந்த கதை 1000 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குச்சு. முகமது கஜினி, செங்கிஸ்கானை விட கொடூரமான கொள்ளையர்கள் இவங்க. அவங்க ஊரை கொல்ல மட்டும் அடிக்க மாட்டானுங்க, அந்த ஊரையே சுடுகாடாக்கிடுவானுங்க. கொள்ளை அடிச்சது எல்லாத்தையும் கான்சாருக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. கான்சார் மலைக்கும் கடலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு காடு. அந்த கொள்ளையர்கள்ல 3 ஆதிக்குடிகள் இருந்தாங்க. மன்னார் வம்சம், சௌரியங்க வம்சம், கலியார் வம்சம். இந்த 3 வம்சமும் பல 100 வருஷமா யாராலும் எதிர்க்க முடியாம வளர்ந்தாங்க. அந்த காட்டை அவங்க கோட்டையா மாத்திக்கிட்டாங்க. கான்சாரோட பேரை உச்சரிக்கவே பயந்தாங்க. பயத்தை பயன்படுத்தி வியாபாரத்துல பெரிய அளவுல லாபத்தை சம்பாரிச்சாங்க. 3 வம்சத்தோட வன்முறை குலத்தை தெரிஞ்சு வச்சிருந்த சிவமன்னார் செல்வம் அளவுக்கு அதிகமா சேர்ந்ததுனால கான்சார் ஆட்சியை கட்டமைக்க விரும்பினார். 3 வம்சத்தோட ஒப்பந்தத்தின்படி சிவமன்னர் ஆட்சிக்கு பிறகு சௌரியங்க வம்ச தலைவர் தாரா கான்சாரின் கர்த்தாவாக அறிவிக்கப்பட்டார். ஆனா ராஜமன்னார் தன் அப்பாவோட அரியாசனத்தை வேற யாருக்கும் கொடுக்க விரும்பல. எல்லாருக்கும் ஏன் அரியாசனம் தான் வேணுமா?
சௌரியங்க வம்சத்துல ஒருத்தனும் மிஞ்ச கூடாது. அவங்கள நம்மளால அழிக்க முடியுமா? அவங்கள கொல்லணும்னா ஒரே வழிதான். ஆம்பளை பொம்பளை புள்ள குட்டிங்கிற ஒருத்தர் கூட விடாம தூங்கும்போது கொண்டுடுங்க. ஒரு உயிர் தப்பினாலும் அவங்க பழி வாங்குற படலம் பயங்கரமா இருக்கும். அந்த நாள்ல சௌரியாங்க வம்சம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. ராஜமன்னா நடத்தின படுகொலைக்கு பயந்து எல்லாரும் தலை வணங்கினாங்க. கான்சாரை சுத்தி பெரிய சுவர்களை கட்டி பெரிய பெரிய ஆர்மியை கூட்டு வந்து கான்சாரை அசைக்க முடியாத சக்தியா மாத்தினாரு. நல்ல பிளான் பண்ணிருக்கேனா? இப்ப அவங்க 2 பேருக்கும் நடுவுல யுத்தம் தொடங்க போகுது. எவனாவது ஒருத்தன் தான் மிஞ்சுவான். ருத்ரா பண்டித்த கூப்பிட்டுருக்கான். பண்டிதா? ருத்ர பண்டித்த கூப்பிட்டுருக்கான். நாரங் ரஷ்யன்ஸை கூட்டு வந்திருக்கான். குருங்கர்கள் சர்பியன் ஆர்மியை கூட்டு வந்திருக்காங்க. காப்பாளர்கள் கூட ஒவ்வொருத்தனும் 50 பேரை திரட்டி வச்சிருக்காங்க. இப்பயே கேட்டுக்கிட்டு 700 பேர் என்ட்ரி போட்டிருக்காங்க. யார் யார் வரா, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. ஒவ்வொருத்தனும் எப்படி இருக்கானுங்க தெரியுமா? அவனுங்க கொண்டு வந்திருக்கிற வெப்பன்ஸ் நீ சொல்லு, எத்தனை பேரை கூட்டிட்டு வர போறோம்? சொல்லு. நம்ம எந்த ஆர்மியை கூட்டிட்டு வர போறோம்? ஆனா சொல்லு, நம்ம ஆர்மி எங்க இருக்கு? நாங்க கூட ஒரு ஆர்மியை கூட்டு வர கிளம்பணும். நிறுத்திட்டான். அவன் வண்டியை நிறுத்திட்டான். வண்டிய நிறுத்திட்டானா? யாரா அவன்? அவனை அங்கேயே வெட்டி போட்டுக்க வேண்டியதானே? அந்த வண்டியை நிறுத்தினது தேவரதா. சீலை தடுத்து நிறுத்திட்டாங்க. முதல் தடவையா அதை நிறுத்தினது யாரு தெரியும்? வரதா, வரதராஜ மன்னா. அவனை தவிர வேற யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது.